ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ப்ளவுஸில் ஆரி ஒர்க் வந்து எப்படி சிம்பிளாக பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும். அதில் மார்க்கிங் வந்து எப்படி பண்ணலாம், ஏற்கனவே 2 ப்ளவுஸ் மார்க்கிங் போட்டிருக்கேன். 2வது ப்ளவுஸ் மார்க்கிங்கில் வந்து வேறு மெத்தடில் வந்து எப்படி பண்ணலான்னு போட்டிருக்கேன் மார்க்கிங் வீடியோ. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ஈஸியாக புரியும். ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூஸ் தான் இந்த வீடியோ. இப்போது இதில் வந்து ஃப்ரண்ட்டு சைடில் வந்து எப்படி ஆரி ஒர்க் பண்ணலான் தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அளவு எடுத்த பிறகு அந்த லைன் மேலே 2 ஸ்டிச்சு வந்து சரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு லாஸ்ட்டில் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்த லைன் வந்து நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து அதுவும் வந்து ஃபினிஷ் பண்ணி எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு சொல்லத்துக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். என்ன வீடியோனா, இப்போது இந்த ஆரி ப்ளவுஸ் மார்க்கிங் வீடியோ போட்டோம் இல்லையா, அதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அதாவது எப்படி ஆரி ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோலலாம் பேக் நெக்கில் எப்படி நம்ம ஸ்டிச் ஒர்க் பண்ணலாம், ஆரி ஒர்க் பண்ணலாம், ஸ்லீவில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு வீடியோ வந்து நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ என்னுடைய வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், செயின் ஸ்டோன் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் க்ளூ வந்து தடவி ஃபேப்ரிக் க்ளூவில் வந்து தடவிட்டு அது மேலே வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் ஒட்டணும். ஒட்டிட்டு அது மேலே வந்து த்ரெட் ஒர்க் வந்து பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த செயின் வந்து தனியே வராது. நான் அடுத்த ரோ வந்து 3mm பீடு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வீடியோவில் வந்து அது உங்களுக்கு வீடியோ காமிக்கலை. ஸோ நீங்கள் வந்து அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை வந்து ட்ரேசிங் பண்ணி அந்த அளவுக்கு ஏற்றாப்போல், இப்போ எனக்கு ஃப்ளவர் வந்து பெருசாக வேணும்னா அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து வரையணும். எனக்கு ஸ்மாலாக வேணும்னால நான் வந்து குட்டி குட்டியாக வந்து வரைஞ்சிருக்கேன். அதில் வந்து கிளிப் ஸ்டோன் வந்து க்ளூ தடவிட்டு அதில் கிளிப் ஸ்டோன் வந்து ஒட்டிட்டேன். அது கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆன பிறகு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ அந்த லீஃப் போல் இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செயின் ஸ்டிச் வந்து சரி த்ரெட்டில் வந்து போட்டிருக்கேன். இது வந்து என்னுடைய ஓன் ஐடியாவில் தான் இது வந்து நான் இந்த ப்ளவுஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதே போல் நம்மளுடைய ஓன் ஐடியாவில் க்ரியேட் பண்ணும்போது நம்மளுக்கும் புதுசாக நம்ம என்ன கற்றுக்கவும் முடியும். அதை பார்த்து நம்மளுக்கும் வந்து சந்தோஷமாக இருக்கும். எப்போவுமே நம்ம மற்றவங்க போடுற பார்த்து நம்ம போடும்போது நம்மளால் எதுவுமே யோசிக்க முடியாது. இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஐடியா மட்டும்தான். உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோணும் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸில் நீங்களே வந்து போடலாம். என்னுடைய அடுத்த வீடியோலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பேக் நெக் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் போடுறேன். அதுவும் வந்து நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பண்ண போனால் இதில் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் வந்து ஆரி ஒர்க் மட்டும் பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இருந்தாலும் ஹேண்ட் எம்ப்ராய்டரி வீடியோ நான் போடுறேன் இல்லையா, ஸோ அதில் இருக்கிற ஒரு வீடியோ, அதாவது அதில் இருக்கிற ஒரு ஃப்ளவர் ஸ்டிச் மட்டும் இதில் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன ஃப்ளவர் ஸ்டிச் வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன்னு என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ன ஸ்டிச் நான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சவங்க கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதில் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் எந்த ஃப்ளவர் ஸ்டிச் வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறேன் நான் யார் வந்து கரெக்டாக ஆன்சர் சொல்கிறாங்கன்னு நானும் பார்க்குறேன். ஏன்னா அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். அந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் ஒரு நேம் நான் சொல்லலை, நீங்களாக கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுங்கள். இப்போ நான் இதில் வந்து அழகாக வந்து அந்த ஃப்ளவர் ஒரு பெட்டலுக்கு ஏற்றாப்புல அந்த டிசைன் வந்து சில்க் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர் ஒரு பெட்டல் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு தெரியாத அவுட்புட்டு. அதை வந்து ப்ளவுஸ் போட்டு முடித்த பிறகு ஃபினிஷிங் வரும்போது தான் உங்களுக்கு வந்து
இந்த ப்ளவுஸோட லுக்கு வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஒவ்வொரு பெட்டலாக வந்து போட்டு முடிக்கிறேன் பாருங்கள். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி, பேசிக் அண்ட் அட்வான்ஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரோச்சஸ் கிளாஸ், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். அது இல்லாமல் நான் கிளாஸும் நான் எடுக்கிறேன். என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சர்டிஃபிகேட் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு நீங்கள் லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்தா மட்டும்தான் என்னுடைய வீடியோ வந்து அடுத்த 2 பேருக்கு வந்து சஜஷன் ஆகும். இல்லைன்னா என்னுடைய வீடியோ வந்து பாதியிலே ஸ்டாப் ஆயிரும். ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. இல்லை உங்களுக்கு ப்ரோச்சஸ் கிளாஸ் மெட்டீரியல் வேணும்னா அதுவும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கொரியராக உங்களுக்கு அனுப்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் வந்து கொரியர் சார்ஜும் சேர்த்து எனக்கு சென்ட் பண்ணால் போதும். இப்போ இதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போடுறேன். கோல்டன் கலர் த்ரெட் சில்க் த்ரெட்டில் இப்போ நான் பெட்டல் போட்டாலே ஹேண்ட் எம்ப்ராய்டரி யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டிச். அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், கூடவே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போடும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு இப்போ தெரியாது. உங்களுக்கு இது ஃபுல்லாக நீங்கள் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அடுத்த வீடியோலலாம் பார்க்கும்போது உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இதே டிசைன் பண்ணுறேன்னா இல்லை வேறு என்ன பண்ணுறேன்னா நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது தெரியும். உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். நம்பர் வாட்ஸ்அப் லிங்க்கும் தரேன். ஸ்க்ரீன்லேயே என்னுடைய மொபைல் நம்பர் தரேன். உங்களுக்கு டீட்டெயில் என்ன வேணும்னா நீங்கள் அதில் வந்து கால் பண்ணலாம். இல்லைனா வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணி டீட்டெயிலும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணி இன்னும் டீட்டெயிலாகவும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். உங்களுக்கு என்ன என்னுடைய வீடியோ பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோவாக எடுத்து சென்ட் பண்ணலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஒரு புட்டாஸ்க்காக ஒரு சின்னதாக 5mm பீடு எடுத்து நான் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஒரு 4-5 பீடு போட்டு அந்த ஃப்ரண்ட்டு சைடு மட்டும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து சேம் கலர் த்ரெட் எடுக்கும்போது உங்களுக்கு நீங்கள் பண்ண ஒர்க் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா எல்லோரும் வந்து என்ன பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதிகம் பேர் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.